1ஆம் எண்ணுக்கு அதிபதியான சூரிய பகவான் இவங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து தான் வருஷம் பிறக்குது. அப்படிங்கும் போது இந்த ஆண்டு பல நல்ல விஷயங்களை இவங்க எதிர்பார்க்கலாம். கதவை திற, நான் வீட்டுக்குள்ள வந்துடுறேன்னு சனி பகவான் வாசல உட்கார்ந்துருக்காரு. அப்படி ஒரு சூழ்நிலையில இவங்க என்ன பண்ணணும், நிறைய முயற்சி பண்ணணும். நீங்க முயற்சி பண்ணுங்க, பெரிய வெற்றி கிடைக்கும். திருமணம் கூடி வந்தா போதுமா? நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு மூலமா காதல் கல்யாணம் கூடி வருமா வராது, அதுக்குதான் காத்திருப்பாங்க. அப்போ இந்த ஆண்டு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் சனி பகவான் ஒரு பக்கம் துரத்துறாரு, ஒரு பக்கம் சனி, ஒரு பக்கம் சந்திரன், அப்படித்தான் புது வருஷம் பிறக்குது. நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ ஹெல்த் அஃபெக்ட் ஆயிடும். 7.5 சனியே இருந்தாலும் இவங்க தப்பிச்சுக்கிட முடியும். முதல்ல இருக்கக்கூடிய ராசினியர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேச ராசினியர்கள். வந்து அவங்க காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைவேறுமா அப்படின்றத முதல்ல சொல்லிடலாம். மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கிற போது இந்த ஆண்டுடைய கூட்டுத்தொகை என்ன? 2026 1ஆம் எண் வருது. 1ஆம் எண்ணுக்கு அதிபதியான சூரிய பகவான் இவங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் இருந்துதான் வருஷம் பிறக்குது. அப்படிங்கும் போது இந்த ஆண்டு பல நல்ல விஷயங்களை இவங்க எதிர்பார்க்கலாம். குறிப்பா ஒரு அரசு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறார், இல்ல அரசாங்கத்தில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எனக்கு ஒரு உயர் பதவி வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த ஆண்டு அதற்குரிய வாய்ப்பு வசதிகள் சூப்பரா அமையும். அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சியில் இருக்காரு, எவ்வளவோ நெருக்கடி அவருக்கு இருக்கும். ஆனாலும் ஒரு உயர்ந்த பதவியை நோக்கி செல்லக்கூடிய யோகம், ஒரு அதிகார பதவியை நோக்கி செல்லக்கூடிய யோகம் மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். பிசினஸ் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க, முக்கியமான கேள்வியே தானே இருக்கும் உங்களுக்கு. நான் பண்ற பிசினஸ் வெற்றி பெறுமா தோல்வி பெறுமான்னு என்ன வரும் பாருங்களேன். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி புதன் பகவான். கடன் வாங்காம பிசினஸ் பண்ற மேஷராசிக்காரங்களே இருக்க மாட்டாங்க. எப்பவுமே ஒரு கடன் வாங்கி பண்ணுவாங்க, நிறைய பயணங்கள் பண்ணுவாங்க பிசினஸ்ல. இதெல்லாம் மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு இயல்பு. அந்த மேஷராசிக்காரர்களுக்கு அந்த புதன் பகவான் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல புதிய பிசினஸ் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். யாரோடையாவது கூட்டி சேர்ந்து ஆரம்பிக்கலாமே, தனியா பிசினஸ் பண்றதை விட யாரோடையாவது கூட்டி சேர்ந்து ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுல ஜொலிச்சுக்கிட்டு வருவாங்க. இப்ப நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், பஞ்சநாதன் சொல்லிட்டாரு, நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம் 2026 அப்படின்னு அவசரப்பட்டும் பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது மேஷராசிக்காரங்க. ஏன், இங்க நம்ம வந்து பொது பலன்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு சொந்த ஜாதகம் ஒண்ணு இருக்குல்ல. ஏற்கனவே இந்த பொது பலன்ல பார்க்கும்போது 7.5 சனியும் இப்ப மேஷத்துக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம முடிவு எடுக்கிற போது கண்டிப்பா நம்முடைய சுய ஜாதகம் பார்க்கணும். ஒரு ஜாதகத்துக்கு நம்ம பலன் சொல்லும் போது கோச்சார பலன்கள் மோசமா இருந்தா கூட சொந்த ஜாதகத்துல தசாபுத்தி சூப்பரா இருந்துச்சுன்னா அதான் வேலை செய்யும். அதனால சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தான் இவங்க தொழில் செய்யலாமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் இந்த ஆண்டு இவர்கள் தொழில் செய்வதற்கு மிகச்சிறந்த யோகம் இருக்கு. கடல் கடந்து போய் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில போய் பிசினஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நான் இங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஃபாரின்ல போய் பண்ணணும்னா சீனால போய் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வேற நாடுகளில் போய் பண்ணணும்னு நினைக்கிறேன், கனடா ஆஸ்திரேலியா சம்பந்தப்பட்ட கனவு எனக்கு இருக்கு, எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்குரிய முயற்சிகளை இவங்க எடுக்கணும். சரி, நான் முயற்சிகள் எடுக்கணும் ஏன்னு சொல்றேன் அப்படின்னா 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா, கதவை திற, நான் வீட்டுக்குள்ள வந்துடுறேன்னு சனி பகவான் வாசல உட்கார்ந்துருக்காரு. 12ஆம் இடத்துல சனி பகவான். அப்படி ஒரு சூழ்நிலையில இவங்க என்ன பண்ணணும், நிறைய முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாம வெற்றி கிடையாது. இவங்க நான் முயற்சி பண்ண மாட்டேன் தானா வந்துருமா சார், சில பேர் அப்படி கேட்பாங்க, நான் உட்கார்ந்துருக்கேன் சார் தானா பிசினஸ் தேடி வந்துருமா. அப்படி இல்லை, நீங்க முயற்சி பண்ணுங்க, பெரிய வெற்றி கிடைக்கும். சில தடைகள் இருக்கத்தான் செய்யும், தடைகளை உடைச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சுக்கிட்டு வர முடியும். பிசினஸ்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் உங்களுக்கு காத்திருக்கு. சரிங்களா, அருமை அருமை. இப்ப வந்து தொழில வந்து சிறந்து விளங்கியாச்சு இல்லையா. இப்ப மேசராசினியர்களுக்கு வந்து தொழில் சிறப்பா இருக்குது அப்படின்னு இப்ப நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்கும், என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும். மிகச்சிறந்த கேள்விமா. மேஷராசிக்காரங்களுக்கு எப்பவுமே மேரிட் லைஃப் எப்படி இருக்கும்னா, மேஷராசியில ஒரு ஆண் பிறந்தால் மனைவி வந்த பிறகுதான் வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. மேஷராசியில ஒரு பெண் பிறந்தால் கணவனால் தான் வாழ்க்கையில வெற்றி அடைவாங்க. இந்த இரண்டுமே பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மேஷராசிக்கு குடும்பத்துக்கும் 7ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். திருமண வாழ்க்கைன்னு வந்த பிறகு ஒரு ஆண் ஜொலிக்கிறான் மேஷராசியில். அவனுக்கு வந்து குடும்பத்தை சரியா, மேஷராசிக்காரங்க பல பேர் பார்த்தீங்கன்னா பரபரப்பா இருப்பாங்க, குடும்பத்தை அவங்களால சரியா கவனிக்க முடியாது. அந்த மனைவி பொறுப்போடு குடும்பத்தை கவனித்துக் கொள்வாள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டு. அப்போ திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல வகையில போகுது. பொதுவா ஒரு பரபரப்பு, எதுலையுமே ஒரு வேகம், இது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும்.
அப்ப இவங்களுக்கு லகான் போடுறது யாரு, பிடிச்சு கட்டி போடுறது யாரு, சரியா போயா, இந்த வகையில ரொம்ப வேகப்படுறீங்க, கொஞ்சம் அமைதியா போங்க அப்படின்னு எடுத்து சொல்றதுக்கு அங்க ஒரு மனைவி தேவைப்படுகிறாள். அப்ப மனைவி வந்த பிறகு இவர்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் வருது. இந்த ஆண்டு அந்த திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடத்துக்கு என்ன பேரு, பாக்கியஸ்தானம்னு பேரு. அப்ப இப்ப அமைய போகிற வாழ்க்கை துணை, வரப்போகிற மனைவி, பானை பிடித்தவள் பாக்கியசாலி. நாங்க பாருங்க, மேஷராசி இளைஞர்களுக்கு அருமையான வகையில கல்யாணம் கூடி வரும், நல்ல மணமகள் அமைவார். அப்போ மேஷராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கணவர் 9ஆம் இடத்திலேயே செவ்வாய், நல்ல ஒரு ஒரு கௌரவம் பார்க்கக்கூடியவராக, ஒரு கெத்தான ஒரு ஆண்மகன் இவங்களுக்கு வாழ்க்கை துணைவராக வருவார். நல்ல பதவியில் இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா ஆடி ஓடுவாங்க, அவர் சுறுசுறுப்பா இருப்பாங்க, பார்க்கவே அவர் ஒரு மேக்னட் மாதிரி பிறரை கவர்ந்து எடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆண்மகன் வாழ்க்கை துணைவனாக வந்து சேருவார். அந்த யோகம் உங்களுக்கு திருமணம் நல்லா கூடி வந்துடும். திருமணம் கூடி வந்தா போதுமா, நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமில்லமா, காதல் கல்யாணம் கூடி வருமா வராதா? கண்டிப்பா நிறைய இளைஞர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த கேள்விக்கு. நம்ம அதுக்கு பதில் சொல்லணும்ல, அதிகமே அதுக்கு தான் காத்திருப்பாங்க. அப்போ இந்த ஆண்டு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு காதல் கூடி வரும். இதுல ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லவ் பலருக்கு பிரேக்கப் ஆகும். சரிங்களா, 5ல கேது உட்கார்ந்துருச்சு, ஒரு பிரேக்கப் இருக்கும் அங்க. அதனால பிரேக்கப் வேண்டாம்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் உஷாரா இருந்துக்கிடுங்க. இந்த ஆண்டு உங்களுடைய பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டி இருக்கும். நிறைய பேர் காதல் திருமணம் நடக்கும், பேரண்ட்ஸோட சம்மதத்தோட நடக்கும். நிறைய இடத்துல இருந்து எதிர்ப்பு இருந்துட்டு இருக்கும் பாருங்க, இப்ப எல்லாம் ஃப்ரீ ஆயிடும், பேரண்ட்ஸே சம்மதிப்பாங்க, சரி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிம்பாங்க. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு, இளைஞர்களுக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு யோகம், நல்ல யோகம் அவங்களுக்கு அமையுது. அருமை. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க சொல்லும் போதே வந்து பிரேக்கப் இருந்தது அப்படின்னு சொல்றீங்க லவ்ல. ஆனா இப்ப நிறைய பேரோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா திருமணத்திலேயே வந்து டிவோர்ஸ், விவாகரத்து அப்படின்ற ஒரு விஷயம் பெரிதா வந்து இப்போ மாறி இருக்குதுன்னே சொல்லலாம். மேசராசினியர்களை வந்து மறுமணம் ஆகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்து. ஆமா, இந்த இருமணம் ஒரு மனம் ஆயினர் தோழி, இந்த திருமண மக்கள் என்றும் வாழின்னு பாரதிதாசன் சொல்றாருமா. 2 பேருக்கு இடையில மனசு ஒத்து போகணும். பழைய ஒரு ஜெனரேஷன்ல எப்படி இருந்துச்சுன்னா, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், எதுனாலும் பொறுத்துக்கிட்டு போனாங்க. இன்னைக்கு பெண்கள் பொறுத்திருக்க தயாரா இல்லை. நான் எதுக்கே அவனுக்கு அடிமையா போனோம், நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்து உன் வீட்டு வேலையும் செய்து உனக்கு அடிமையாவும் வாழணுமா அப்படின்னு பெண்களுடைய அந்த கோபம் கூக்குரல் ஒலிக்குது. அப்ப இந்த காலகட்டத்துல மறுமணம் கூடி வருமா அப்படின்னா, மேஷராசிக்காரர்கள் யாரெல்லாம் முதல் திருமணம் விவாகரத்தாகி 2வது திருமணத்துக்கு காத்திருக்காங்களோ, ஷியூரா உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அந்த சுக்கிரனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பிரமாதமா இருக்காது. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், 2வது திருமணம் இந்த ஆண்டு கூடி வரும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால மேஷராசி சேர்ந்த விவாகரத்தானவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் கூடி வரக்கூடிய ஆண்டு தான் 2026. அதுல சந்தேகம் இல்லை. குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆயிருச்சு. அடுத்து முக்கியமான விஷயம் குழந்தை பாக்கியம் இல்லைங்களா? குழந்தை பாக்கியம் விஷயத்துல பல மேஷராசிக்காரர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு இருக்கு. சிலருக்கு இரட்டை குழந்தை பிறக்கக்கூடிய யோகமும் இந்த ஆண்டு கூடி வருது. ஜூன்ல வந்து சுகஸ்தானத்திற்கு குரு பகவான் வந்த பிறகு வாழ்க்கை சுகம் கூடும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இல்லற சுகம் கூடும். மேஷராசிக்காரங்க பலருக்கு கல்யாணம் ஆயிருக்கும், தாம்பத்திய வாழ்க்கை சரியில்லாம இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் வந்து ஜூன் மாதத்திலிருந்து தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்போ நல்ல முறையில இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக போகுது. இப்போ நீங்க பேசும்போதே சொன்னீங்க இல்லையா, நிம்மதி அப்படின்னு ஒரு விஷயத்துல நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா நிம்மதியே இல்லாம தான் இருப்பாங்க. இப்போ மேசராசினியர்களே வந்து பல விஷயத்துல அடி வாங்கி கவலைப்பட்டு இருப்பாங்க. ஸோ 2026லயாவது அவங்க பெருமூச்சு விட்டு நிம்மதியா இருப்பாங்களா? அம்மா, சனி பகவான் ஒரு பக்கம் துரத்துறாருமா. இந்த ராசிக்கு 2 பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் சனி, ஒரு பக்கம் சந்திரன். அப்படித்தான் புது வருஷம் பிறக்குது. அப்ப 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு. என்னன்னா, நம்ம வாழ்க்கை அடுத்து என்ன ஆகும், அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு இருக்கும். நிறைய மேஷராசிக்காரர்கள் இப்ப ஹெல்த் அஃபெக்ட் ஆயிருக்கும், ஏதோ ஒரு வகையில் ஹெல்த் அஃபெக்ட் ஆயிருக்கும், இனியும் பாதிப்பு வருமோன்னு ஒரு பயத்துல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து என்ன உடல்நல பாதிப்பு வந்தாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்துடைய சப்போர்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால என்ன ஒரு மனசு கஷ்டம் இருந்தாலும் அதிலிருந்து இந்த ஆண்டு தப்பித்துக் கொள்ள முடியும். 7.5 சனியே இருந்தாலும் இவங்க தப்பிச்சுக்கிட முடியும். இதுல 7.5 சனி வருதுனால மனசு கஷ்டம் என்ன இருக்குன்னா, ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாப் மாறுவாங்க. அப்ப அந்த வேலை மாற்றம் விஷயத்துல இவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நல்ல ரொம்ப வருஷம் வேலை பார்த்தோமே, வேலை பார்த்துட்டு இருக்கிற கம்பெனில இருந்து நம்ம வெளியே போய் சொல்றாங்களே அப்படின்னு மனசு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும்.
ஆனால் எப்படி இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய மாற்றம் நல்ல மாற்றமா இருக்கும். ஸோ மனசு கஷ்டங்கிறத விட மன நிம்மதி பெருகும். குரு பகவான் ஜூன் மாதம் பெயர்ச்சி அடைந்த பிறகு நல்ல மன நிம்மதி இருக்கும். 7.5 சனியே இருந்தாலும் மன நிம்மதி இருக்கும். ஓகே, மன நிம்மதி இருந்தாலே போதும், எல்லா விஷயத்தையும் தைரியமா ஹேண்டில் பண்ண முடியும் எல்லா நாளையுமே. கண்டிப்பா. அடுத்தது வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்கும். என்ன அப்படின்னா வந்து, என்கிட்ட வந்து பணம் சேருமா, பணம் தங்குமா? இப்ப நிறைய பேர் வந்து சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க, ஆனா பணம் கையில தங்கவே தங்காது. இப்போ பணம் சேருமா, என் கையில பணம் அது வந்து தங்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? சுகஸ்தானாதிபதி சந்திரன் 2ஆம் இடத்திலிருந்து வருடம் துவங்குது. ஓகே. பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்து இந்த வருடம் துவங்குது. மேஷராசிக்காரங்களுக்கு பண விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும். பணம் வந்து மணி ஃப்ளோ நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இடையில வந்து சில மாதங்கள் அதுல அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அதை மீறி கொண்டு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும். ஓகே. சூப்பர், சூப்பர் சார். ஓவரால் வந்து மேசராசினியர்கள் வந்து இந்த கடவுள் வழிபாடு பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்த கஷ்டம் எல்லாமே வந்த வழியே திரும்பி போயிடும் அப்படின்னா, அவங்க வழிபடக்கூடிய தெய்வம் இது சார். மேஷராசிக்காரர்கள் இந்த ஆண்டு வந்து பாக்கியஸ்தானத்துல புதன் பகவான் இருப்பதனாலே திருப்பதி ஏழுமலையானை வழிபடணுமா. ஓகே. இந்த ஆண்டு பெருமாள் வழிபாடு மிக முக்கியம். உங்களுக்கு சொல்லியிருக்கேன். திருப்பதி ஏழுமலையானை வழிபடுகிற போது மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவாங்க. முடிந்தால் திங்கட்கிழமை சென்று வழிபாடு செய்யணும். ஓகே. அப்படி வழிபாடு செய்கிற போது நல்ல மன அமைதி கிடைக்கும். வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் நடக்கும். திருப்பதி சென்று திரும்பி வந்தால் திருப்பங்கள் உண்டாகுங்கிறாங்க இல்லைங்களா? நல்ல திருப்பங்கள் வரும். ரொம்ப நல்ல ஆண்டா 2026 அமைவதற்கு ஏழுமலையானுடைய துணை அமைகிறது. ஓகே சார். சூப்பர் சார்.